தலைமையில் தொண்டனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உணர்ந்தவர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த லட்சணத்துல தான் சமீபத்தில் நடந்த அந்த மாநாடு இருந்தது. இதுல இவருக்கு திராவிட மாடல் 2.0 வேணுமாம்ல. இது பொதுக்கூட்டம் கிடையாது, தெருமுனை கூட்டம் கிடையாது, மாநாடு. இது மாநாடு. திமுக கூட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில இருக்கு. அப்படி கூட்டணியில இருந்தாலும் பாருங்க எப்படி இந்த மாநாடு ஜகஜோதியா காலியா இருக்கு. இதுக்கு தான், இந்த மாநாட்டுக்கு தான் இங்க இருக்கிற தற்கொலை ஊபிஸ்கள் பில்டப்புகள் பயங்கரமா கொடுத்தானுங்க. இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு ஊபிஸ்களும் ஒவ்வொரு விதமா கூவுனானுங்க. நான் கூட உண்மையாலே பழைய மாதிரிலாம் கிடையாதுப்பா, இப்போ உண்மையாலே ஊபிஸ்கள் எல்லா மாநாட்டுக்கும் வந்துடுறாங்க, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்தாங்கன்னா கண்டிப்பா ஊபிஸ்கள் பிரசன்ட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா மாநாடு இந்த லட்சணத்துல தான் நடந்திருக்கு. ஒரு ஊபி என்ன சொன்னா, மக்கள் வெள்ளத்தில் ஸ்டாலின் சொன்னான். இன்னொருத்த என்னன்னு சொன்னா, உடன்பிறப்புகளின் சுனாமியில் ஸ்டாலின் சொன்னான். இன்னொருத்தன் புதுசா வந்த தற்குறி ஊப்பி நினைக்கிறான், அவன் திமுக சூறாவளிக்கு நடுவே மிதந்து வந்த ஸ்டாலின். டேய் ஊபிஸ், டேய் உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு மனசாட்சி அப்படிங்கிறது இருக்குதாடா? இந்த ஊபிஸ்களுக்கு ஏத்த மாதிரி தான் தமிழக ஊபி ஊடகங்களும் முன்னாடி இருக்கிற 4 லைனை மட்டும் காட்டுறானுங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருந்தானுங்க. முன்னாடி மட்டும் காமிச்சா போதுமா? மாநாட்டுக்கு மத்தியில எப்படி கூட்டம் இருக்கு, மாநாட்டுக்கு கடைசியில கூட்டம் எப்படி இருக்கு, எத்தனை காலிச்சார்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் காட்ட வேண்டாமா? இதுல 3 சேருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க. அப்பதான் ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியுமாமா. அதாவது ஒருத்தருக்கு 3 சேர் அப்படின்ற ஒரு ரேஷியோல தான் ஒவ்வொருத்தங்களையும் உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கும்போது அப்போதான் இந்த மாநாடு பயங்கரமா இருந்திருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட காட்ட முடியும், மக்களை நம்ப வைக்க முடியும். அதுக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை போட்டு 3 சேருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் மொத்த மாநாட்டையுமே முடிச்சு விட்டுருச்சு. இதுல திமுகவின் உடன்பிறப்புகளா இருக்கக்கூடியவர்கள், இதோ இப்ப பாத்தீங்களா இந்த வீடியோ கூட ஒரு ஊப்பி எடுத்த வீடியோ தான். அந்த ஊப்பி எடுத்த இந்த வீடியோ வச்சுட்டு தான் இப்ப எல்லாருமே செஞ்சுட்டு வராங்க, திமுகவை நாரடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் தொலைக்காட்சியில இத மாதிரி காலி சேர்கள் நடுவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கத்தி கத்தி பேசுறது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. திமுக இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாநாட்டுக்கு ஸ்டாலின் வந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் சரி, கனிமொழி அம்மையார் அவர்கள் வந்தாலும் சரி, பெருசா கூட்டம் இருக்கிறதே இல்ல. பாவம் அவங்க எல்லாருமே காலிச்சார்கள் கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அங்க அந்த மனுஷன் கத்தி கத்தி பேசிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ஊப்பியாச்சும் அந்த ஆள் பேசுறத கவனிக்கிறானுங்களான்னு பாருங்களேன். நீ பாட்டு பேசிக்கிட்டே இரு தலைவா, நாங்களா வீட்டுக்கு கிளம்புறோன்னு அவன் எழுந்து நடந்து போயினே இருக்கிறான். திமுகவின் உடன் பிறப்புகளே திமுகவின் தலைவர்களை மதிக்கிறது இல்ல, முதலமைச்சர் ஸ்டாலினை மதிக்கிறது இல்ல, அவர் பேசுறதெல்லாம் கேட்கறதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊபிஸ்கள் எல்லாருமே பீருக்கும் பிரியாணிக்கும் தான் இந்த மாநாட்டுக்கே வந்திருப்பானுங்க போல. இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், இதை அப்படியே பாருங்களேன். இந்த ஒழுக்கமான கட்டுக்கோப்பான ஊபிஸ்கள் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? வாட்டர் பாட்டிலுக்காக நாய் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. இந்த தற்கொலை ஊபிஸ்கள் கூட்டம் போதுங்க, திமுகவை குழிதோண்டி புதைச்சிருவானுங்க. இந்த இடத்துல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை நினைச்சாதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா இதுங்களெல்லாம் நம்பி எப்படி அந்த மனுஷன் திராவிட மாடல் 2.0 அப்படின்ற ஒரு கனவை கண்டுட்டு இருக்காரு. எரியுதடி மாலா போடு ஐயா ஸ்டாலின் ஐயா, இதுங்கெல்லாம் நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குதுங்க, நீங்க பேசுறதே கவனிக்க மாட்டேங்கிறதுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நேர் எதிரான வேலைகளை தான் பார்த்துட்டு வரானுங்க. இதுங்களெல்லாம் நம்பி நீங்க எப்படியா கனவு காண்றீங்க? எப்படி கனவு காண்றீங்க? அதுவும் திராவிட மாடல் 2.0ன்னு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையாலேயே ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையாலேயே மோசமான நிலையில தான் இருக்காங்க. நம்ம ஊர்ல 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஸ்கூல்ல சாப்பிட்ட சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. அது மட்டும் இல்லாம 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு சந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு?
மானாட மயிலாட மாதிரி ஸ்டாலின் மாஸ்க் அந்த பசங்களுக்கு போட விட்டு டான்ஸ் ஆட விட்டு அதை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. கூட யார் இருக்கான்னு பாத்தீங்களா? மா சுப்பிரமணியம் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன். ஐயா, அங்க பச்சை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றீங்க? டான்ஸ் ஆடுறத ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நீரோ மன்னன் வயலின் வாசிச்சான்னு. அதே மாதிரிதான் தமிழகத்துல இம்புட்டு பிரச்சனை இருக்கு. இதுக்கு நடுவுல ஆடலும் பாடலும் நமக்கு தேவையா முதல்வரே? மக்கள் அவ்வளோ கஷ்டத்துல இருக்கும் பொழுது அது எப்படி உங்களால மட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி என்ஜாய் பண்ண மனசு வருது? அங்க பச்சை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இந்த மாநிலத்தின் முதலமைச்சரா இருக்கக்கூடிய நீங்க இது மாதிரியான காரியங்களுக்கு சொல்யூஷனை சொல்லாம, சொல்யூஷனை தேடாம இங்க உட்கார்ந்துகிட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறத ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி உங்களால இது மாதிரிலாம் பண்ண முடியுது? ஓகே, கடைசி 4-5 நாட்களாக தமிழகத்தில் நடந்த சில கோரமான சம்பவங்களை மட்டும் காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. தலித் மேன் டைஸ் இன் போலீஸ் கஸ்டடி. மறுபடியும் இன் தமிழ்நாடு ஃபேமிலி அலிஜஸ் டார்ச்சர். ஆகாஷ் டெத் டிஎம்கே ரெஜிம்ஸ் 27th கஸ்டோடியல் கில்லிங். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. மானாமதுரை மர்டர் ஆட்டோ டிரைவர் strangled to death stir in மானாமதுரை. Man arrested for sexually abusing 7-year-old girl in குமாரபாளையம். Elderly man killed, wife sexually assaulted near ஊத்தாங்கரை. 4 women including minor attacked by man in presence of city cops. இப்போ பார்த்த இந்த செய்திகள் எல்லாமே தமிழக ஊடகங்களை பெருசாக போட்டாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் நேஷனல் மீடியா இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சியை கழுவி ஊற்றி காரி துப்பிட்டு இருக்காங்க. பாருங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கஸ்டடியல் டெத்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. பாருங்க, சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து வயசான பாட்டி வரைக்கும் தமிழகத்தில் யாரும் பாதுகாப்பாகவே இல்லை அப்படின்ற மாதிரி நேஷனல் மீடியா வரைக்கும் திமுக அரசாங்கத்துடைய மானம் போயின்னு இருக்கு, நாரடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இரவு நேரம் இயற்கை உபாதை கழிக்க சென்ற 17 வயது சிறுமியை இன்று உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். ஐயோ, இன்னும் எத்தனை கொடுமைகளை பார்க்க வேண்டி இருக்கிறது. நேற்று மதுராந்தகம் அருகில் 14 வயது சிறுமி பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு இரவு முழுவதும் காட்டுப்பகுதியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் நடந்து அவளே காலையில் காவல் நிலையம் வரவேண்டிய அவல நிலையில் தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தில் பெண்ணினம் இன்னும் எத்தனை கொடுமைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. குழந்தைத்தனம் மாறாத சிறுமிகளை பாலியல் வெறிக்கும் போதை வெறிக்கும் தமிழகம் காவு கொடுத்து கொண்டிருக்கிறது. திமுக மாடல் அரசு குற்றவாளிகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. வேதனை அப்படின்ற மாதிரி தமிழிசை மேடம் காரி துப்பி இருக்காங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு யாருடைய கையில இருக்கு? பாஜக ஆர்எஸ்எஸ் கையில. ஆமாங்க, அவங்க கையில தான் இருக்கு. அப்படிதான் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இத மாதிரியான கொடூரங்களை இந்த சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு தமிழகத்தில் செயல்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சட்ட ஒழுங்கு முதலமைச்சர் கையில இருக்கு. அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொல்லியிருந்தாரு? பெண்களுக்கு ஒண்ணுனா நான் நேரடியா களத்துல இறங்குவேன், குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சினிமா டயலாக் மாதிரி மாசா பேசினது உங்க முதலாளி தான். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். அவரை கேள்வி கேட்க துப்பு இல்ல, ஆனா நேரா பாஜக ஆர்எஸ்எஸ் கடிக்க ஓடி வந்துருவாரு. இந்த ஆளுக்கெல்லாம் எப்படிதான் தில்லைவாழ் மக்கள் ஓட்டு போட்டாங்களோ. உண்மையாலே இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக தலைவர்கள்னு எல்லாருமே இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழகம் தான் அப்படின்ற மாதிரி பில்டப்கள்லாம் கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. எங்க போனாலும் அதையே தான் பேசிட்டு இருந்தாங்க. சுத்தி ஒரே மாதிரியான டைலாக் தான் எல்லா திமுக தலைவர்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தமிழகத்துடைய கலை யதார்த்தம் வேற மாதிரில இருக்கு. ஒரே நாள்ல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்குது, அதுவும் ஒரே மாதிரியான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடக்குது.
தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மானாமதுரையிலிருந்து நாமக்கல், கிருஷ்ணகிரி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அமைதியற்ற சூழல தான் இருக்காங்க. ஜனங்க ரோட்ல நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர அலறாங்க. வெளியே வரதே கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எந்த நேரத்துல என்ன நடக்கும், நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அச்சத்துல தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குறாங்க. குழந்தைங்களுக்கு பச்சை குழந்தைங்களுக்கு கூட இங்க பாதுகாப்பே இல்லைங்க. 2 வயசு குழந்தையெல்லாம் சீரழிச்சிருக்கானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 27வது லாக்அப் மரணம் ஏற்பட்டிருக்கு. 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பச்சை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தமிழகத்துல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதே நிலை 5 வருஷத்துக்கு மேல இருந்திருந்தா இங்க தமிழகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும்? இங்க இருக்கிற ஊடகங்கள், ஊடகவாதிகள் எப்படிலாம் கதறி இருப்பானுங்க. 24/7 அங்க நடக்கிற விவகாரங்களை லைவ்ல போட்டிருப்பானுங்க. ஆனா இப்ப பாருங்க, இவ்வளவு விஷயங்கள் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அவுட்ரேஜே இல்ல. எல்லாருமே கப்சிப் சைலண்டா இருக்கானுங்க. ஒருத்தன் கூட டிபேட் எடுத்து நடத்தவே இல்லை. ஆனா பாஜகவுக்கு எதிரான நெரேட்டிவ்களை இங்க இருக்கிற ஊடகங்கள் செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. மக்கள் மத்தியில சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து அது குறித்தான செய்திகளை, ஃபேக்கான செய்திகளை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நீங்க சொல்லுங்க, இவனுங்களா மீடியாவா? இல்ல, இவனுங்களா மீடியாவே கிடையாது. இவனுங்களா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனா அவனுக்கு அத மாதிரி தான் நடந்துக்கிறானுங்க. அத மாதிரியான வேலைகளை தான் இவனுக்கு பாக்குறானுங்க. RS பாரதி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாரு பாருங்க. அவர் சொன்னது 100க்கு 100 சரிதான் அப்படின்றத நொடிக்கு ஒரு முறை இங்க இருக்கிற தமிழக ஊடக பொறுக்கிகள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. டிவி காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. சிவகங்கை மாவட்டம்ல தலித் இளைஞர் ஒருத்தரை விசாரணைக்காக போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அவருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லியிருக்காங்க. பட் உண்மையாலே நடந்ததே வேற. இப்போ அவருடைய வாக்குமூலம்லாம் லீக்லாம் ஆகல. எல்லா ஊடகங்களுமே அதை போட்டுட்டாங்க. அவருடைய வாக்குமூலம் இப்போ பெரிய அளவுல அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா எந்த ஊடகங்களும், எந்த செலிபிரிட்டிஸும், முக்கியமா இந்த கூத்தாடிகள் எவனோ அந்த விவகாரம் குறித்து மூச்சுடல. ஒருத்தன் கூட கேள்வி கேட்கவே இல்ல. சாத்தான் குளத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? அம்மையார் கனிமொழி அவர்கள் அவங்க எங்க போனாங்க? சித்திரக்குள்ளம் சூர்யா அவ எங்க போனா? லாக்அப் மரணத்தை வச்சு ஜெய்பீம்னு ஒரு படத்தை எடுத்தானே அந்த டைரக்டர், அவ எங்க போனா? பி ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களா எங்க போனாங்க? ஊடக பொறுக்கிகள், சின்னத்திரை கூத்தாடிகள் இவனுங்களா எங்க போனானுங்க? எங்க இப்ப நடந்திருக்கிறது 27வது லாக்அப் மரணங்க. ஆனா எவனாச்சும் வாயை திறந்தானா? அட்லீஸ்ட் டிபேட்டாச்சும் எடுத்து நடத்தினானா? இல்ல. போன மாசங்க பிப்ரவரி மாசம் திமுகவை சேர்ந்த காசிமேடு கவின் அப்படின்றவன் ஒரு 15 வயசு சின்ன பொண்ணை அடிச்சிருக்கான், எட்டி உதைச்சிருக்கான். எங்க? அந்த குழந்தையோடைய பிறப்புறுப்புல எட்டி உதைச்சிருக்கான். அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா அவன் மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லையே. அந்த பக்கம் என்னடானா, திமுக தலைவர்கள் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழகம் தான் அப்படின்ற மாதிரி லேபிள் ஓட்டுறாங்க. இந்த பக்கம் திமுக இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. இந்த மார்ச் மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு உமன்ஸ் டே வேற, விளையாடிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைய கடத்திட்டு போயிட்டு ஒரு பொறுக்கி புறம்போக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். செஞ்சவன் கொத்தனாரு. அங்க கட்டிட வேலை பார்க்குற ஒருத்தன் இப்பேற்பட்ட கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான். விளையாடிட்டு இருந்த குழந்தைய சீரழிச்சிருக்கான். அவன் மீது போக்சோ வழக்கு போட்டு அவனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், முக்கியமா போக்சோ வழக்குகள் எவ்வளவு அதிகமாயிருக்கு. அது பத்திலாம் இங்க இருக்கிறவனுங்க எவனாச்சும் வாய் திறந்து பேசுறானா? பேச மாட்டானுங்க. உண்மையாலேயே திமுக ஊபிஸ்கள் சொல்ற மாதிரி திமுக ஆட்சி நல்லாட்சியா இருந்திருந்ததுன்னா இது மாதிரியான குற்றங்கள் கம்மியா இருக்கணும். ஆனா இந்த திமுக அரசு மேல, தமிழக காவலர்கள் மேல இங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. தொடர்ந்து ஒரே மாதிரியான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரே மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க சீரியஸா சிவியரா ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த குற்றவாளிகள் அந்த ஆக்ஷனை பார்த்து பயந்து மறுபடியும் தப்பு செய்யவே யோசிப்பாங்க. இவங்க எந்த லட்சணத்துல ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இவங்களா இது மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க.
கடைசியாக ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஊத்தாங்கரைன்னு ஒரு இடம். அங்க வயசான தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தாத்தாக்கு வயசு 70, அந்த பாட்டிக்கு 60. 70 வயசு தாத்தாவை அடிச்சு கொன்னுட்டு 60 வயசு பாட்டியை கற்பழிச்சிருக்காங்க. சொந்த வீட்டில் இருக்கிற வயசான தம்பதிகளுக்கு கூட இங்க பாதுகாப்பே இல்ல. 60 வயசு பாட்டியை ஒருத்தன் கற்பழிச்சிருக்கானா அவன் எப்பேற்பட்ட போதையில இருந்திருப்பான் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. திமுக அரசாங்கம் என்ன லட்சணத்துல தமிழகத்தை நிர்வாகம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு தினம் நடக்கக்கூடிய இது மாதிரியான கொடூரங்களே சான்று. உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார். இது மாதிரியான ப்ராப்ளம்களுக்கு சொல்யூஷனை தேடாம மக்களுக்கு சொல்யூஷனை கொடுக்காம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரு? ஸ்டாலின் மாஸ்க போட வச்சு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சு அதை உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் கூட உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு முதல்வரை இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. தமிழகம் என்னங்க தமிழகம், இந்தியாலேயே, இந்த ஒட்டுமொத்த இந்தியாலேயே இத மாதிரியான ஒரு முதலமைச்சரை இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது.